அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. இந்தியா முழுவதும் தாவேகா தலைவர் விஜயை பற்றி தான் எல்லாரும் பரபரப்பாக பேசியிருக்காங்க. மோடின்ற பேச்சே இல்லையா, நின்று போச்சான். உருட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? அவர் மோடிஜி அவர் எங்கே இருக்கிறாரு, விஜய் அவர்கள் அவர் எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்கள். இந்தியா முழுக்க இல்லை, நான் சொல்கிறேன், தாவேகா தலைவர் இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்கவே தெரியும். ஏன்னா அவர் முன்னாடி ஒரு நடிகராக இருக்கையில் அவர் படங்கள் இந்தியாவிலையும் சரி உலக வெளிநாட்டுகள்லையும் சரி ரிலீஸ் ஆகும். விஜய்னா எல்லாருக்குமே தெரியும், அது மறுபேச்சே கிடையாது. அதுக்கும் இதையும் கொண்டு போய் எதோட கம்பேர் பண்ணுறது? அதோட சரி, அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு இப்போ தான் வந்தார். சரி, வந்துட்டு 3 வருஷத்துலேயே கட்சி ஆரம்பித்து முதல்வராகவும் ஆயிட்டார். மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருக்கையில் அப்புறம் எங்கே பேசினாலும் சரி ரைட்டு சரிங்க, ஒரு நடிகர் வந்தார், டக்குன்னு அரசியலில் கூச்சார், உடனே மாநிலத்தில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார்னு பேசும் பொருளாக தான் இருப்பார். அவர் பேசும் பொருளாக இல்லாமலாம் இல்லை. அதெல்லாம் விட்டுப்பட்டு மோடியோட கொண்டு போய் ஒப்பிட்டு பேசுனா அது எப்படி? மோடிங்கன்றவர் அவர் யார்? அவர் சொல்லப்போனால் ஒரு தடவை இல்லை 2 தடவை ஹாட்ரிக் வெற்றிக்கு அடித்து இன்றைக்கி 3ஆம் முறையாக பிரதமராக உட்காந்து ஒரு நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதை விட்டுவிட்டு ஏன் மற்ற ஹீரோவெல்லாம் மற்ற அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறதே இல்லையா? இப்படி தான் ஒவ்வொரு தலைவர்களையும் சொன்னீங்க. அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவுமே அவர் வரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாரையும் நீங்களே சொல்லி ஓரங்கட்டி வச்சிய. இப்போ பார்த்தா அடுத்து விஜய் எழுத்துருக்கிறீங்க உள்ள. இவர் ஒரு மாநில முதல்வர், அது எல்லாருமே ஏற்றுக்கிறது தான். ஏன்னா திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பித்து திடீர்னு முதலமைச்சரான எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். எல்லா மாநிலத்திலுமே பேச தான் செய்வாங்க, அது வேறு விஷயம். சொல்லப்போனால் சரி, அவர் 109 இடம் தான் ஜெயித்தார், மொத்தம் 234 இடத்துல மற்ற இடம் தோத்தார். அப்போ அதையும் பேசணும்ல. அப்புறம் மற்ற இடத்துல ஓட்டு போடலையே மக்கள்? பெரும்பான்மைக்கு 119 இடம் தேவைப்பட்டுச்சு, அவர் 109 இடம் தான் தேவைப்பட்டுச்சு. அப்படியே இருந்தாலும் கூட்டணி இது பண்ணி ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக மோடியோட கொண்டு போய் அவரை எங்கே இது பண்ணி சேர்க்குறீங்க? ஒரு மனிதனோட கம்பேர் பண்ணலாம், சரி உழைச்சி வந்தார், முன்னேறி வந்திருக்காரு அப்படின்னு. இனிமேல் மோடியிலேயே வீசாது, விஜயில மட்டும்தான் வீசும்னா அது எப்படி? இதெல்லாம் சும்மா நீங்கள் ஒரு உருட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லாமலாம் இல்லை. அவர் மோடிஜின்றது ஒரு பாரதத்தாயின் ஒரு தவ புதல்வன். அவர் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்து அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ விஜயும் அவர்களும் இப்போ 15 நாளாக ஆச்சு முதலமைச்சராக, அவரும் நல்லபடியாக பண்ணிக்கிருக்காரு. இனிமேல் தான் அவரும் போக போக அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியும் மக்களுக்கு. அதுக்காக உடனே அவர் பேசும் பொருள் ஆகிட்டார். ஒரு அரசியல் தலைவரோட போய் எங்கே கொண்டு போய் இது பண்ணுறாரு? சரி, தமிழ்நாட்டை தவிர்த்து தமிழ்நாட்டிலே பாதி தொகுதி அவரால் ஜெயிக்க முடியல. இந்தியாவில் போய் எல்லா இடத்துலையும் ஒரு 2 வேட்பாளர் போட்டு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள்? அது இல்லை, முடியாதில்ல. அதுக்காக அவர் இப்போதைக்கு என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில், அதை பற்றி மட்டும் பேசுங்க. அடுத்து பிரச்சனை வேண்டாம். நன்றி, வணக்கம்.